நடிகர் விஜய் செல்லும் இடங்களில் எல்லாம் பொதுமக்கள் கடும் பாதிப்புகளை சந்தித்து வரும் நிலையில் வேளாங்கண்ணிக்கு அவர் செல்வதாக இருந்ததை அறிந்த விஜய் கட்சியினர் தேவாலய பகுதிகளில் கூட்ட நெரிசலை ஏற்படுத்தினர். நடிகர் விஜய் வேளாங்கண்ணி பேராலயம் மற்றும் நாகூர் தர்காவில் வழிபாடு நடத்தவுள்ளதாக தகவல்கள் வெளியானது. இதனை அறிந்த விஜய் கட்சியினர் நள்ளிரவு முதலே வேளாங்கண்ணி பேராலயம் முன்பு திரண்டனர். இதனால் பேராலயம் உள்ளே கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இதனால் வழக்கமாக அதிகாலை 5:40 மணிக்கு தொடங்கவுள்ள திருப்பலியில் பங்கேற்க வந்த வெளிமாநில மற்றும் வெளிமாவட்ட பக்தர்கள் அவதியடைந்தனர். கூட்டம் அதிகமானதால் பக்தர்களுக்கு இடையூறு செய்ய வேண்டாம் என்று தேவாலயம் சார்பில் ஒலிபெருக்கி மூலம் வேண்டுகோள் விடுக்கும் சூழலை விஜய் கட்சியினர் ஏற்படுத்தினர். இதனிடையே வேளாங்கண்ணி பேராலயத்தின் திருப்பலி நடக்கும் பகுதிகளில் சுவர் ஜன்னலில் ஏறி விஜய் ரசிகர்கள் அட்டகாசத்தில் ஈடுபட்டனர். தேவாலயத்தின் உள்ளே செல்போனில் படம் எடுக்கவும் திரண்டதால் தேவாலயத்தில் வழிபாடு நடத்த வந்த பக்தர்கள் கடும் பாதிப்பை சந்தித்தனர். நடிகர் விஜய் செல்லும் இடங்களில் எல்லாம் பொதுமக்கள் கடும் பாதிப்புகளை சந்தித்து வரும் நிலையில் வேளாங்கண்ணிக்கு அவர் செல்வதாக இருந்ததை அறிந்த விஜய் கட்சியினர் தேவாலய பகுதிகளில் கூட்ட நெரிசலை ஏற்படுத்தினர். நடிகர் விஜய் வேளாங்கண்ணி பேராலயம் மற்றும் நாகூர் தர்காவில் வழிபாடு நடத்தவுள்ளதாக தகவல்கள் வெளியானது. இதனை அறிந்த விஜய் கட்சியினர் நள்ளிரவு முதலே வேளாங்கண்ணி பேராலயம் முன்பு திரண்டனர். இதனால் பேராலயம் உள்ளே கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இதனால் வழக்கமாக அதிகாலை 5:40 மணிக்கு தொடங்கவுள்ள திருப்பலியில் பங்கேற்க வந்த வெளிமாநில மற்றும் வெளிமாவட்ட பக்தர்கள் அவதியடைந்தனர். கூட்டம் அதிகமானதால் பக்தர்களுக்கு இடையூறு செய்ய வேண்டாம் என்று தேவாலயம் சார்பில் ஒலிபெருக்கி மூலம் வேண்டுகோள் விடுக்கும் சூழலை விஜய் கட்சியினர் ஏற்படுத்தினர். இதனிடையே வேளாங்கண்ணி பேராலயத்தின் திருப்பலி நடக்கும் பகுதிகளில் சுவர் ஜன்னலில் ஏறி விஜய் ரசிகர்கள் அட்டகாசத்தில் ஈடுபட்டனர். தேவாலயத்தின் உள்ளே செல்போனில் படம் எடுக்கவும் திரண்டதால் தேவாலயத்தில் வழிபாடு நடத்த வந்த பக்தர்கள் கடும் பாதிப்பை சந்தித்தனர்.